வணக்கங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கொத்துங்க. கடையில் மஞ்சள் வாங்கிட்டு வந்து நம்ம பொங்கல் வைக்கும்போது இதை வச்சு கும்பிடுவோங்க. சாமி கும்பிடும்போது இந்த மஞ்சள் கொத்து வச்சு தான் கும்பிடுவோம் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு. இதை பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிழங்கெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டு மிளகாய் தனியாக கூட வீட்டுக்கு அரைச்சி அடிச்சுக்கோங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, பெரிய கிழங்கா இருந்தால் இது வந்து வேக வச்சு வெயிலுக்கு வச்சு கிழங்கு மஞ்சள் முகத்துக்கு போட்டு பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வீட்லேயேங்க போன வருஷம் கூட வச்சு நான் வீட்டில் தான் இந்த மாதிரி செடி எடுத்தேன். இந்த வருஷமும் இந்த மஞ்சள் செடி வந்து வீட்லேயே நட போகிறேங்க. நட்டு நம்ம அதை மறுபடியும் அறுவடை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு மாதிரி இருக்குங்க. அதில் வந்து ஃபுல்லாக மண் நிரப்பிடுங்க, இல்லை பக்கெட்டு மாதிரி எடுத்துங்கோ, இல்லை மண் தொட்டி மாதிரி எடுத்துங்கோ. இதில் ஃபுல்லாக மண் நிரப்பிட்டு நம்ம வந்து அந்த மண்ணிலேருந்து நல்லா ஒரு பள்ளம் பண்ணிக்கலாங்க. நம்ம அந்த கிழங்கு நல்லா நல்லா மூடினங்க அந்த அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இது வந்து மேலோட்டம்னா இந்த கிழங்கு மட்டும் நம்ம உள்ளே வச்சு மூடுற அளவுக்கு இருக்கணுங்க. நான் 2 கிழங்கு செடியும் மஞ்சள் கொத்து உள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம மண் வந்து ஃபுல்லாக அந்த கிழங்கு அப்படியே மறையிற அளவுக்குங்க. இந்த அளவுக்கு அப்படியே மூடி விட்டுணும். இப்போ இது வந்து அப்படியே ஊனி நம்ம வந்து மேல் நட்டால் கீழே வந்து அப்படியே ஊனி கீழே இறங்குங்க. அதனால தான் கொஞ்சம் மேலே வந்து அப்படியே நடணும். அடியில் ரொம்ப பள்ளம்லாம் தோண்டக்கூடாது. இந்த அளவுக்கு மூடிட்டு இந்த சருகெல்லாம் உதிர்ந்துடும். நம்ம அந்த துளுத்து வரும்போது நம்மளுக்கு வந்து பச்சை தான் வெளியே வரும். இது வந்து தானாக வந்து வெயிலில் கொட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வரணும். இது மாதிரி ஊற்றிட்டு வந்திங்கன்னா ஒரு நாளடைவில் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் உதிர்ந்து நல்லா கிழங்கு நம்மளுக்கு தெரியுங்க. அது எப்படி கிழங்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கலர் மாறி வந்து சருகாயிடுங்க. பச்சை செடி வளர்ந்து இது உதிர்ந்த பிறகு அந்த புது செடியில் வளர்ந்து அந்த சருகெல்லாம் முந்துட்ட பிறகு அதுக்குள்ளே நம்ம கிழங்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்லேயும் மஞ்சள் செடி இருந்தால் இதை மாதிரி பயன்படுத்தி பாருங்கள்.